ஓம் சரணாகத தீனார்த்த பதித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது ராசியின் ரகசியங்கள். இதுதான் தலைப்பு. ஜாதகத்தில் இருவேறு நிலைகள் அப்படிங்கிறதுல லக்னம் ஒன்று, ராசி ஒன்று. லக்னமும் ராசியும் ஒன்றாகவே அமையப்பெற்ற ஜாதகர்களை பார்க்குறது ரொம்ப அபூர்வம். அதே மாதிரி லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் நண்பர்களாக இருக்க பிறக்கிற ஜாதகங்களுடைய நிலைப்பாடுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஒன்று ஏட்டிக்கு மூட்டையாகவே இருக்கும். கிட்டத்தட்ட 50% பேருக்கு பார்த்திங்கன்னா லக்னாதிபதிக்கு எதிரியாக தான் ராசி அதிபதி இருப்பார். இப்போ உதாரணமாக கும்ப லக்னம், கடக ராசி பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு சனிக்கும் ஆகவே ஆகாது. மகர லக்னம், சிம்ம ராசி சூரியனுக்கும் சனிக்கும் ஆகவே ஆகாது. விருச்சிக லக்னம், மிதுன ராசி செவ்வாய்க்கும் புதனுக்கும் ஆகவே ஆகாது. கன்னி லக்னம், மேச ராசி இங்கேயும் அதே கதை தான். ரிஷப லக்னம், தனுசு ராசி சுக்கிரனுக்கும் குருவுக்கும் ஆகவே ஆகாது. ஸோ இந்த மாதிரி எதிர்மறையான ராசி அதிபதிகளை தான் நிறைய பேர் அடைவாங்க. இது ஒரு இயற்கையின் சூட்சுமமும் கூட. எல்லோரும் மன்னனாக முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். தமிழ்நாடு இருக்காங்கன்னா தமிழ்நாட்டுக்கு சிஎம்னு ஒருத்தர் தான் வச்சுக்க முடியும். மாவட்டத்துக்கு ஒரு சிஎம் அப்படின்னு பிரித்து கொடுத்து இருக்கிற எல்லா மாவட்டத்துக்கும் சிஎம் போடுங்கன்னு சொன்னாலாம் சரியாக வராது. நாட்டை ஆள்வதற்கு என்பதற்கும் உயர்நிலை பெறுவதற்கு என்பதற்கும் குறைந்த அளவு மனிதர்களையே இயற்கையே தேர்ந்தெடுக்குது. எல்லாரையும் தேர்ந்தெடுக்கிறது இல்லை. அரசனாக ஒருத்தர் இருந்தான்னா அவருக்கு மந்திரியாக ஒரு 50 பேர் இருக்கலாம், அதுக்கப்புறம் சேனாதிபதியாக ஒரு 20 பேர் இருக்கலான்னு அப்படித்தான் பிரிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் லக்னமும் ராசியும் நண்பர்களுடைய அமைப்பிலே வர்றது அப்படிங்கிறதே ஒரு அபூர்வமான விஷயந்தான். உபஜய ராசிகளாக நீங்கள் பிறந்தீங்கன்னா வாழ்க்கை ஒரு போராட்டமாக இருந்தாலும் வெற்றி பெறும் சூட்சுமம் உண்டு அப்படிங்கிறது கூட நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருக்கோம். உதாரணமாக உங்கள் லக்னத்திற்கு 3, 6, 10, 11 ராசியாக வர்றது. மேச லக்னத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா மிதுன ராசி, கன்னி ராசி, மகர ராசி, கும்பராசி இப்படி வரும். ஆனால் இதில் மோஸ்ட்லி பாருங்கள் எல்லாமே ராசி லக்னாதிபதிக்கு எதிரி கிரகங்களாக தான் இருக்கும். இந்த எதிரி கிரகங்களாக இருக்கிற நிலையிலேயே போராடி ஜெயிக்கணும் அப்படிங்கிறது மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகும். லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் நட்பின் நிலையில் அமையிறதுங்கிறது ஒரு 20% பேருக்கு நடக்கும். இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா ரிஷப லக்னம், மிதுன ராசி, ரிஷப லக்னம், கன்னி ராசி, ரிஷப லக்னம், மகர ராசி, ரிஷப லக்னம், கும்ப ராசி இந்த மாதிரி வரும்போது லக்னாதிபதி ராசி அதிபதி 2 பேருமே நண்பர்கள் அப்படின்னு வந்துடுவாங்க. இந்த ராசி அதிபதியினுடைய ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக உங்களுடைய தசாபுத்தி வருடங்களை தீர்மானிக்கிறதுக்கு ராசி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் ஜென்ம நட்சத்திரம் எங்கிருந்து தொடங்குகிறது, அந்த நட்சத்திரத்தின் அதிபதி யார், அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் உங்களுக்கு தொடங்கும் தசா வருடங்கள் என்ன, அந்த தசா வருடங்களுக்கு பிறகு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய தசைகள் என்ன, இந்த தசைகளின் அடிப்படையில் நீங்கள் வாழ்வியலில் முன்னேற்றத்தை அடைகிறீர்களா அல்லது அதற்கு எதிர்மறையான பலன்கள் அடைகிறீங்களாங்கிறத தீர்மானிக்கிற பவர் ராசிக்கு தான் உண்டு. இன்னொன்று, மிகப்பெரிய வெற்றியாளர்கள் மேக்சிமம் நான் பார்த்த வகையில் லக்ன வலு அடிப்படையை விட ராசி வலு அடிப்படையில் பெரும் தொழிலதிபர்கள் உருவானது அதிகமாக இருக்கும். காரணம் என்னென்னா, ஒரு பக்குவப்பட்ட வயதில் தான் ராசி பேசவே ஆரம்பிக்கும். பிறந்த உடனே லக்னம் தான் முன்னாடி வந்து நிற்கும். நான் தான். எல்லா குழந்தைங்களுக்கும் பார்த்திங்கன்னா பிறந்த உடனே அப்பா தான் ஹீரோ. இந்த அப்பாவை குறிக்கிற சூரியன் அவருடைய சூட்சுமம் தான் லக்னம். அப்போ அந்த லக்னம் தான் முன்னாடி வந்து நிற்கும். அதுக்கப்புறம் தான் அது வலுவானதா அல்லது இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மாதிரி அனலைசிங் பண்ணி இந்த சந்திரனுடைய நிலை கொண்ட ராசியின் அடிப்படையில், ராசி அதிபதியோடைய அடிப்படையில் பின் வயது வாழ்க்கை அப்படியே தொடங்க ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு சராசரியாக 70 வயது ஆயுள் பலம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 35 வயசுலேருந்து ராசியுடைய ஆளுமைக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. 80 வயசு ஆயுள் இருக்கிற மனிதர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 40 வயசில் ராசியுடைய ஆளுமைக்குள்ளே வந்துடுவீங்க. 90 வயது ஆயுள் இருக்கிற ஜாதகமும் உங்களோட இருந்ததுன்னா 45 வயசில் ராசியுடைய ஆளுமையில் வந்துடுவீங்க. ஸோ சரி பாதி அப்படிங்கிறதுல எடுத்துக்கலாம். இந்த ராசியினுடைய ஆளுமையில் வரும்போது அதற்கு பிறகு ஏற்படுற தொழில் அபிவிருத்தி, முன்னேற்றங்கள், பொருளாதார வளர்ச்சியெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷம் தரக்கூடியதாகவும் இருக்கும். காரணம் என்னென்னா, சின்ன வயசில் நம்மளால் கஷ்டத்தை எல்லாம் தாங்க முடியும். ஒரு 15 வயசில் சைக்கிள்லேருந்து கீழே விழுந்துடுறோம், முட்டி உடஞ்சி போயிடுது, ஆஸ்பத்திரிக்கு போய் மாவு கட்டு போடுறாங்க, ஒரு மாதம் 2 மாதத்தில் ரெகுலர் ஆகிடும். இதுவே 65 வயசில் போய் பைக்கில் ஓட்டிகிட்டு போய் கீழே விழுந்து இடுப்பெலும்பு உடஞ்சி போயிடுச்சுன்னு வச்சுங்க, அவ்வளோதான் முடிச்சு கட்டிடுவாங்க. அப்படியே ஆஸ்பத்திரியில் படுக்க வச்சு இனிமேல் இவருக்கு சேரவே சேராதுன்னு சொல்லி 4 ஆப்ரேஷன் பண்ணி ஒரு வழி பண்ணிவிடுவாங்க.
அப்போ இளமையில் துன்பம் தாங்கக்கூடியது. மத்தியம வயதுக்கு மேலே முதுமை காலம் வரைக்குமான காலகட்டத்தில் ஒருத்தன் செட்டில் ஆகுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ராசியுடைய ரகசியமே என்னென்னா, பின் வயதுகளில் நீங்கள் லைஃப்பில் நல்ல விதமாக இருப்பீங்களா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது ராசி. புரிஞ்சிடுச்சுங்களா? உங்கள் ஆயுளில் சரிபாதிய லக்னம் எடுத்துக்குது, மீதி பாதிய ராசி எடுத்துக்குது. அந்த மீதி பாதிங்கிறது வந்து நம்ம பலகீனமான வயதுகள் அப்படின்னு சொல்லணும். இப்போ பின் வயதுகள் அப்படிங்கிற போது பலமும் பலகீனமும் ரெண்டுமே அதுக்குள்ளே இருக்கும். அந்த பலமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வர போகிறீங்களா, இல்லை பலகீனமாக கடைசி காலத்தில் கஷ்டப்பட போகிறீங்களாங்கிறத தீர்மானிக்கிற அந்த மிக முக்கிய பொறுப்பு ராசிக்கு தான் உண்டு. அதுதான் ராசியுடைய உன்னதமான ரகசியம் அப்படின்னு சொல்லணும். மனம் சார்ந்த விஷயங்கள், உடல் வலிமை சார்ந்த விஷயங்கள், ரத்தம் சார்ந்த விஷயங்கள், நீர் சார்ந்த விஷயங்கள், இதையெல்லாமே ராசி தான் தீர்மானிக்கும். உங்களுடைய ராசியின் அடிப்படையில் உங்களுடைய சொத்து, புகழ், செல்வாக்கு, பிரயாணங்கள், அதனால் கிடைக்கும் ஆதாயம், விவசாயம், கால்நடை, அது சார்ந்த துறைகள், தாய், தாயாதி வர்க்கம், மாமியார், சக பெண் ஊழியர்கள், உங்களோடு தொடர்பு கொள்ளும் பெண்கள், இவ்வளவு பேரையும் தீர்மானிக்கிற சக்தி ராசிக்கு இருக்கும். உங்களுடைய நிறம், தோற்றம், எண்ணம், செயல்திறன், இதையெல்லாம் கூட சில நேரங்களில் ராசி தீர்மானிக்கும். இப்போ ஒரு ஜாதகத்துக்கு லக்னம் ரொம்ப வீக்காக இருக்குது, ஆனால் ராசி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ராசி அதிபதி ஃபுல் பவரில் இருக்கார். இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மத்தியம வயது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதே இருக்காது. பிறந்த உடனே ராசி டேக் ஓவர் பண்ணிவிடும். ஒரு உதாரணமாக ஒரு கும்பலக்னம் ரிஷபராசி ஜாதகம்னு எடுத்துக்குவோம். கும்பலக்னம் ரிஷபராசி ஜாதகம். இவருக்கு வந்து ராசி அதிபதி சுக்கிரன் உச்சமாக இருக்கார். ராசி அதிபதி சுக்கிரன் வந்து ஃபுல் பவரில் உச்சமாக இருக்கார். லக்னாதிபதி அந்த அளவுக்கு இல்லை, விருச்சிகத்தில் போய் உட்காந்துருக்காரு, கடும் பகையில் இருக்கார், கூடவே ராகு வேறு ரொம்ப க்ளோஸாக சேர்ந்துருக்காருங்கும் போது இங்கே லக்னாதிபதிக்கு பெரிய வலிமையே இல்லை. ஆனால் ராசி அதிபதி பாருங்கள், ராசியில் 4ஆம் இடத்துல உச்ச சந்திரன் அமர்ந்திருக்கிறது ஒரு விசேஷம், ப்ளஸ் ராசி லக்னத்துக்கு நட்பாக அமையிறது இன்னொரு விசேஷம், ராசி அதிபதி பவர்ஃபுல்லாக உட்காந்துருக்கிறது ஒரு விசேஷம். இப்போ இந்த ஜாதகம் வந்து ஒரு கலைத்துறை சாதனையாளரோட ஜாதகம். கலைத்துறையில் சாதித்தவங்க மிஞ்சி போனால் ஒரு 15-20 வயசு வரைக்கும் ஒரு லைஃப்பில் கஷ்டப்பட்டுருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலைத்துறையை பிடிச்சி, இசைத்துறையை பிடிச்சி, அதில் சாதனைகள் புரிஞ்சு நல்ல லெவலில் முன்னுக்கு வந்து பெரிய லெவலில் சாதனைகள் புரிஞ்ச அமைப்பு. இப்போ ராசி சீக்கிரமாகவே டேக் ஓவர் பண்ணுது. காரணம் என்னென்னா அந்த கிரகங்களின் வலிமை. புரிஞ்சுதுங்களா? இந்த கிரகங்களின் வலிமையில் ராசிநாதனின் ரகசியம் உங்களுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறதாகவும் மேக்சிமம் தொழிலை தீர்மானிப்பதாக இருக்கும். நான் நிறைய ஜாதகங்களை பார்த்தவைங்கிற முறையில் லக்னத்தின் அடிப்படையில் தொழில் செய்கிறவங்கள விட ராசியின் அடிப்படையில் தொழில் செய்கிறவங்க தான் அதிகம் பேர். ராசிக்கு 10ஆம் அதிபதியாவோ அல்லது ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்த கிரகங்களின் அடிப்படையிலையோ, ராசியின் 10ஆம் வீடு தரும் தன்மையின் அடிப்படையிலையும் தொழில் புரிபவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் வந்து வெற்றிகரமான மனிதர்களையும் நம்ம பார்க்கவும் முடியும். ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு இருக்க, அவர் வந்து வாத்தியாராக இருக்கிறது, சொல்லிக் கொடுக்கல் தொழில் இருக்கிறது, பேங்கிங்கில் வேலை பார்க்குறதுங்க மாதிரி நிறையா இருக்கும். நம்ம லக்னத்துக்கு 10ஆம் இடத்தின் அடிப்படையில் தேடி பார்ப்போம் அவருக்கு என்ன தொழில் அமையுங்கிற சூட்சுமமே இருக்காது. அதனால் மேக்சிமம் ராசியை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். சார் இப்போ லக்னத்துக்கு பவரே இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக உண்டு. ராசி அதிபதி வலுவிழந்த நிலையில் லக்னாதிபதி ஃபுல் பவரில் இருந்தார்னா அவர் தான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஆளுமை செலுத்திக்கிட்டே இருப்பார். லக்னாதிபதியின் வலு தான் கடைசி வரைக்கும் பேசும். ஒரு சிம்ம லக்ன ஜாதகம் சூரியன் உச்சம், சிம்மலக்ன ஜாதகம் சூரியன் ஃபுல் பவரில் உச்சமாக இருக்கார். இவர் வந்து தனுர் ராசி, இவருக்கு குரு நீச்சம். 2ஆம் இடத்துல, ராசிக்கு 2ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல, மறைவு ஸ்தானத்தில் குரு வந்து டோட்டலாக நீச்ச வலிமையோடு இருக்கார். இவருக்கு ராசி பவர்லேயே இல்லை, ஆனால் லக்னாதிபதி ஃபுல் பவரில் இருக்கார். இப்போ இந்த ஜாதகம் லக்னத்தின் அடிப்படையில் கடைசி வரைக்கும் செயல்படும் தன்மை கொண்டதாகவும் மத்தியம வயதுக்கு மேலே வாழ்க்கையில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை சந்திக்கிறது மாதிரியான அமைப்புலையும் இருக்கும். அதனால் யார் வலுவாக இருக்கிறார் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் ராசி அடிப்படையில் தொழில், ராசி அடிப்படையில் உங்கள் எண்ண ஓட்டங்கள், ராசி அடிப்படையில் உங்களுடைய உடல் வலிமை, ராசி அடிப்படையில் நடக்கக்கூடிய கோச்சார பலன்கள், ராசி அடிப்படையில் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள், ராசி அடிப்படையில் ஏற்படக்கூடிய சொத்து சுகங்கள்ங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் தசாபுத்தியே அங்கேருந்து தானே ஸ்டார்ட் ஆகும். ஜென்ம நட்சத்திரம்னு எதுன்னு கேட்டால் உடனே நம்ம ராசியில் சந்திரன் நின்ற நட்சத்திரத்தை தான் எடுத்து உடனே சொல்கிறோம். அதனால் கிட்டத்தட்ட ராசியும் இன்றி அமையாதது என்கின்ற ரகசியத்தை கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.